தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழியம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேங்க்ஸ் கிவிங். புரியுங்களா? இது மிக மிக முக்கியம். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் எப்படி நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்பது என்றால், பாருங்களா, ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் செல்றீங்க. இந்த மார்க்கெட்டில் பழக்கடை மற்ற எல்லாவற்றையும் அங்கே விற்பனை செய்யக்கூடியவங்க ஒரு பழம் வைக்கிறாங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து, சார் இது சாப்பிட்டு பாருங்க, மாம்பழம் இருந்தால் அதை வெட்டி வைத்திருப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ருசித்து பார்த்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே படைத்ததின் மூலமாக நல்லவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை பாருங்க, எந்த சரீரத்தில் ஊனமோ எந்த உறுப்புகளும் இல்லாதபடி, ஒரு கை இல்லாதபடி, ஒரு கால் இல்லாதபடியோ, கண்கள் நன்றாக பார்க்கும்படியாக, கைகள் நன்றாக செயல்படும்படியாக, அதே போல செவி, நம்முடைய கண் மற்றும் சுவாசிக்கக்கூடிய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். புரியுங்களா? இது எப்படி நமக்கு தெரியும் என்றால், நம்மை காட்டிலும் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற ஜனங்களை பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை எவ்வாறாக படைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்பொழுதும் ஆராதனை செலுத்த வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இந்த படைப்பின் மூலமாக என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் நீங்க எப்படியப்பா நல்லவராய் நீங்க இருக்கிறீங்க. அப்படி படைப்பின் மூலமாக நீங்க நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் என்று தேவனை துதிக்க வேண்டும். அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். புரியுங்களா? பிறந்த நாள் முதல் இம்மட்டும் வரை நடத்தி கொண்டு வருகிறாரே, அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு இந்த வேளையில நன்றியை தெரிவிங்க. ஆண்டவரே, நீர் என்னை மட்டுமாய் ஆண்டவரே பராமரித்து கொண்டு வர்றீங்கப்பா. என்னை மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றார்கள், என் தேசத்து ஜனங்கள், கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் நீங்க பராமரித்து கொண்டு வர்றீங்களப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட நல்ல தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீ ஒரு நல்ல பரம தகப்பன் அல்லவா. ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல தோல்ல சுமக்கிறீங்கப்பா. ஒரு தாயை போல எங்களை அரவணைத்து பாதுகாத்து நடத்துறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் நன்றியுள்ளவராக இருக்கணும். கடவுளுக்கு நன்றியுள்ளவராக இருக்கணும். நம்முடைய பரம தகப்பனுக்கு, தேவனுக்கு, இயேசுக்கு நன்றியுள்ளவராக இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சிறுவயதில் இருந்த பொழுது அவர்களுக்கு உணவு இல்லை என்றாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு உணவு கொடுத்து, அவங்க பட்டினி இருந்தாலும் தண்ணீரை குடித்து நம்ம பிள்ளைகள் என்ன செய்து விடக்கூடாது, மறித்து விடக்கூடாது, பசியால் வாடிவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நம்மை பராமரிக்கிறாங்களே பாருங்க. அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. 50 வருடங்களுக்கு பின்பாக திரும்பி பார்க்கின்ற பொழுது, அந்த கேரளாவிலே இந்த மூணார் பகுதியில் எஸ்டேட்டில் வாழ்கின்ற பொழுது அப்பொழுதுதான் பயங்கரமான வறுமை. 7 குழந்தைகள் குடும்பத்தில். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் 7 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா கோதுமை ஏன்னா இதை சாப்பிடும், அது கூட கிடைக்காது. வறுத்த கப்பக்கிழங்கு கிடைக்கும், அதுவும் கூட கிடைக்கிற கஷ்டம். அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த வெஜிடபிள், அதாவது எங்கள் தோட்டங்கள் சின்ன தோட்டம் இருக்கும், அதில் கேபேஜ், அதாவது முட்டைக்கோசு வளர்ந்து அதைத்தான் உணவாக சமைத்து நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் தாயார் பாருங்க, அவங்க கூட அதை சாப்பிடாம தாயும் தகப்பனும் எங்களுக்கு அதை சமைத்து கொடுப்பாங்க. அதை சமைத்து அதை சாப்பிட்டு ஏன்னா எங்களை அப்படியாக வளர்த்தார்கள். புரியுங்களா? அப்படியாக வளர்த்து எங்களை பெரிய ஆளாக ஆக்கினார்கள், படிக்க வைத்தார்கள். அவ்வளவு கஷ்டங்கள் நிமித்தம் படிக்க வைத்து, இன்ஜினியரிங் படிக்க வைத்து, வெளிநாட்டு தேசத்தில், ஏன்னா இந்த தேசத்தில் இருந்துக்கிட்ட பொழுது கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி சிங்கப்பூர் தேசத்தில் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கவும், இங்கே திருச்சபை ஸ்தாபிக்கவும், ஊழியர்களை செய்வோம். அப்படியாக பெற்றோர்கள் உதவியாக இருந்தாங்க. புரியுங்களா? கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கிருபையை வாசல்களை திறந்தார். அப்ப ஆண்டவர் எப்படியாக நம்மை பராமரித்து ஆண்டவர் நடத்துகிறார்.
சற்று சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் கர்த்தர் எப்படி நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்திருக்கீங்க. இந்த நாளில் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். வருடத்தின் கடைசிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட சற்று சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லா விதத்திலும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை எப்படியாக ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா படைத்ததன் மூலமாக நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறார்? பராமரித்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருவதனாலே அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாப்பதினாலே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஏன்னா பயங்கரமாக எனக்கு சில நோய் போல வரும். இந்த வலிப்பு மாதிரி ஒரு ஜன்னி பிடிக்கிற மாதிரி ஒரு நோய் வரும் அடிக்கடி. சிறு பிள்ளையாக அந்த குளிர் தாங்க முடியாது அந்த எஸ்டேட் பகுதியில். அப்பொழுதெல்லாம் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்வாங்க. சென்று ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. சில நாட்களிலே அப்படிப்பட்ட அந்த வியாதி வராதபடி, முற்றிலுமாய் வாழ்க்கையில் வராதபடி தேவன் பாதுகாத்தார். சரிங்களா? அப்படிப்பட்ட நோயில மரித்து போகாதபடி பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எங்கள் குடும்பங்களில் பில்லி சூனியம் மந்திர தந்திரங்களினால் அநேக உயிர்கள் பலியான பொழுது கூட கர்த்தர் அருமையாய் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைச்சாரு, பாதுகாத்து ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. அநேக மரணங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் பயணம் செய்கின்ற பொழுது பஸ் விபத்துகளோ விமான விபத்துகளோ நம்ம வெளியே நடமாடுகின்ற பொழுது அப்படிப்பட்ட எந்த ஜந்துக்களுடைய விபத்துகளோ வராதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? பாதுகாத்து நடத்தினார். நான் 1990 வருடத்திலே இந்தியாவிலே காரைக்குடி பட்டணத்திலே அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நாங்கள் இந்த படிக்கிற நேரத்திலெல்லாம் அங்கே தங்கி இருந்து நம்ம படித்ததுனாலே சக்காலையில் வீடு எடுத்து நாங்கள் எல்லா நண்பர்களெல்லாம் தங்கி படித்ததுனாலே இந்த படிக்கிற விடுமுறை நேரத்தில் நாங்கள் சைக்கிள் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்கு தென்னந்தோப்பில் சென்று அங்கே உட்கார்ந்து நன்றாக படிப்போம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நன்றாக காற்று அடித்து கொண்டு இருக்கும். அப்படியாக ஒரு நாள் கூட அங்கே நான் சென்று அந்த தென்னை மரத்தில் உட்கார்ந்து அப்படி சாய்ந்து படித்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா திடீரென்று என்னோட படித்து கொண்டிருக்கிறேன், அது சத்தம் போட்டு படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண் முன்பாக புத்தகத்தை வைத்து அதற்கு மேலாக ஒரு உருவம் ஆடிக்கொண்டிருந்தது. என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல பாம்பு. பரம் எடுத்து சீராடி கொண்டிருந்தது. நான் சத்தம் போட்டு படித்து அது என்னமோ டிஸ்டர்பன்ஸாக இருப்பதனாலே அந்த தோப்பில் எங்கேயோ இருந்து அது பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு புத்து இருக்கிறது. அந்த நல்ல பாம்பு அங்கே ஆடிக்கொண்டிருந்தது. அப்படியே பார்க்கிறேன், அது ஒரு பாம்பு. உடனே என்ன அறிவது எதுவும் தெரியாதபடி திடீரென்று உட்கார்ந்த வாக்கில் ஜம்ப் பண்ணி தவி அப்படியாக அங்கிட்டு ஓடி போய்விட்டேன். அந்த நேரம் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். கர்த்தர் எப்படியாக அந்த விபத்திலிருந்து என்னை பாதுகாத்து அந்த கொடிய நல்ல பாம்பு கடிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினாரே, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக அந்த தோப்புக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம். புரியுங்களா? ஏனென்றால் கர்த்தர் நம்மை அருமையாய் விபத்துகளிலிருந்து ஒவ்வொரு பார்த்தீங்கன்னாக்க பாம்பு கடியோ மற்ற எதுவுமே நம்மை அணுகாதபடி தேவன் பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளை, சற்று உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எவ்வளவோ விபத்துகள் உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பி வந்திருக்கலாம். விபத்துகள் கார் விபத்தோ, பஸ் விபத்தோ, விமான விபத்தோ, கப்பல் விபத்தோ எதுவுமே நீங்கள் மறித்து போக ஆதபடி அந்த தேவன் உங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாரையும் எந்த விபத்துகளோ, எந்த ஹார்ட் அட்டாக்கோ, எந்த கிட்னி ப்ராப்ளமோ, எந்த ப்ரெஷரோ எதுவும் வராதபடி தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நீங்க நன்றி தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிகாலை எழுந்த உடனே 2 கரங்களை உயர்த்தி பரத்துக்கு நேராக நீங்க உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்ல தேவன் அப்பா, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கீங்க, எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, என் கிராம மக்களுக்கு, என் பட்டணத்தாருக்கு, என் தேசத்தாருக்கு நீங்க நல்லவராக இருந்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி தெரிவிங்க. நன்றினாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாக்கா நன்றி தெரிவிப்பது. நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க தான் என்ன உண்டாகும்? உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும். கிருபை பெறுகின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படும், எண்ணங்கள் சந்தோஷப்படும். இன்றைக்கு கூட என்னுடைய 2வது மகன் பிராங்க்லின் ரிச்சர்ட் உங்களுடைய செல் குரூப்பில் அவர் செய்தியை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் அந்த தேங்க்ஸ் கிவிங் குறித்து எப்படியாக அவர் பகிர்ந்து கொண்டார் என்பதை குறித்து எங்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். புரியுங்களா? பகிர்ந்து கொள்ளும்போது ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம எப்படியாக தேவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் செய்தி பகிர்ந்து கொண்ட பொழுது என்னோடு எல்லா அந்த 20-30 வாலிப பிள்ளைகள்லாம் கர்த்தரை கண்ணீரோடு கூட துதித்தார்கள்,
ஆராதித்தாங்க, நன்றி செலுத்தினாங்க. இப்படியா இந்த அந்நிய தேச இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நம்ம வாலிபர்களை கர்த்தர் மீட்டெடுத்து எந்த பாவத் பழக்க வழக்கங்களுக்கோ எந்த சிற்றின்பங்களுக்கோ அடிமையாகாதபடி அவருடைய பிள்ளையாய், அவரை துதிக்கும்படியாய், அவருடைய சமூகத்தில் வரும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை நோக்கத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறாரே, அதற்காக நாங்கள் கூடி தேவனை ஆராதித்தோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி ருசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்க நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. புரியுங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக என்னுடைய இரண்டாவது மகன் பிராங்க்லின் ரிச்சர்ட் அவர் சொன்னாரு, நான் நேற்றைய தினத்திலே செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், உபாகமம் 8வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் எப்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்த்தார் என்பதை குறித்து மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் 3 மில்லியன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது 40 வருடம் அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்து இந்த கடைசியில் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை விளக்கி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவர் அங்கே அவர்களுக்கு அந்த கட்டளைகள் விளக்கி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உபாகமம் 8வது அதிகாரத்திலே, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கிடும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1 சொல்கிறாரு. புரியுங்களா? என்னுடைய கட்டளைகளெல்லாம் நீங்க கை கொள்ள வேண்டும். உன் தேவனா 2வது வசனத்தில் படிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் 400 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகள் என்றால் தனக்கு உண்டான ஆகாரத்தை அவங்க நினைச்ச முடியாது, தனக்கு உண்டான ட்ரெஸ்ஸை ஒழுங்காக கூட போட முடியாது, எல்லாம் பார்வோனுக்குரியது. அடிமைகளாக இருந்தாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நன்றாக உடுத்த முடியாது, நன்றாக வீடுகள் கட்டி இருக்க முடியாது, எல்லாம் பார்வோனுக்குரியது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். அடிமைத்தனத்தில் வாழ்வது, தேவனுடைய ஜனம் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு பிரியம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் அவர்கள் பிரவேசித்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ வேண்டும் என்று, அந்த கானான் தேசத்தில் வாழ வேண்டும் தான் தேவனுடைய பிரியமும் திட்டமும் சித்தம். அங்கே வறுமை வந்த பொழுது 430 வருடத்துக்கு முன்பாக எகிப்துக்கு சென்றாங்க. அங்கே தானியம் எல்லாம் கிடைத்த உடனே அந்த செழுமையிலே அவர் அங்கே இருசிட்டாங்க, தங்கிவிட்டார்கள். அப்பொழுது பார்வோன் அவர்கள் அடிமைப்படுத்தினான். இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை என்ன செஞ்சார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதுதான் யாத்திராகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த அடிமைத்தனத்தில் கூக்குரல் கேட்ட பொழுது கர்த்தர் வானத்தில் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்தார், மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே மூலமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவர்களை மோசேயின் மூலம் அற்புதங்களை செய்து கர்த்தர் அவர்களை இப்பொழுது கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு வருகிறார். எகிப்து தேசத்திலிருந்து பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து அந்த பார்த்தீங்கன்னாக்க அந்த மெடிட்டேரியன் என சி வழியாக மத்திய தரை கடல் வழியாக 7 நாட்களிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு வந்து விடலாம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யறாரா, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வாங்களோ கை கொள்ள மாட்டாங்களோ என்று அவர்களை சோதிக்கும்படியாக கர்த்தர் 40 வருடம் அவர்கள் ஈசிதாரே வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு சரித்திரத்தில் ஒரு தலைவன் கீழாக 30 லட்சம் ஜனங்கள் ஒரு தலைவன் கீழாக 40 வருடங்கள் எந்த ஆகாரம் கிடையாது, அவங்களுக்கு சேமிப்பை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட வேலைகளிலே
கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தர் அவர்களை அந்த மோசையின் தலைமையிலே 40 வருடங்கள் நடத்தினார். காரணம், அவர் கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும்படியாக. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் கொடுக்கிற அந்த தேசத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என பிரவேசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தரை மட்டுமே அவர் நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினார். அப்பொழுது சொல்றாரு அந்த ஜனங்களை, ஏன்னா மோசே அவர்களுக்கு சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவை உனக்கு போஷித்தார். 40 வருடங்க பாருங்க, வானத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில மன்னா 30 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு தகப்பனை போல தாயை போல கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை சேர்த்து ஆகாரத்தை கொடுத்துருவார். அவங்க அதை சேமித்து வைக்க வேண்டும். அது ஓய்வு நாள், சபாத் டே, புரியுங்களா? அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னாவை ஆகாரத்தை கர்த்தர் வானத்திலிருந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல பாருங்க, 4வது வசனத்திலே உபாகமம் 8:4 இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. 120 வயது தாத்தா இருக்கும், சிறு பிள்ளை வர. அவங்க என்ன செய்றாரு, அவங்க வஸ்திரம் அங்கே டெய்லரோ புது துணியோ டெய்லரையோ டெக்ஸ்டைல் ஷாப் கிடையாது. கர்த்தர் அவங்க போட்ட வஸ்திரம் என்ன செய்யல, பலதாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை. ஹல்லேலூயா! படைத்தவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர். அற்புதமாய் 30 லட்சம் ஜனங்களுக்கு போட்டிருந்த அங்கிகள் பழையதாய் போகவில்லை. நடக்கின்ற பொழுது ஒருவர் கூட கால் வீங்கவில்லை. பாருங்க, இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம நடந்தாலும் கால் வீங்கி விடுகிறது. அப்படியா இதை தேவன் பராமரித்தார், பாதுகாத்தார். ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். நீ உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்று உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 7 பார்க்கலாம். அப்படி அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா, உன்னை நல்ல ஒரு தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள ஒரு தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதாளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று 8:8 பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் அங்கே உண்ணுவதற்கு கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், மாதுளம் செடிகள், இதெல்லாம் சரீரத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்க பல வகைகள். அப்படிப்பட்ட திராட்சை செடி, மாதுளம் செடி, அத்திமர செடியெல்லாம் கர்த்தர் வைத்தாரு. அத்திமரம் பிளவை, அதாவது கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஒரு மரம். அந்த காய்கள் எல்லாம் அப்படிப்பட்டதெல்லாம் அங்கே ஆண்டவர் விளைத்து வைத்திருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒலிவ மரங்களும் எண்ணெய். இந்த ஆலிவ் ஆயில் சரீரத்துக்கு ரொம்ப நல்லது பாருங்க, கொழுப்பை கொடுக்காது. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்தார், ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். உபாகமம் 8:9 அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். அங்கே எந்த குறைவுமே, ஆகாரத்துக்கு குறைவு இல்லை. அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டெடுக்கத்தக்க மலைகளும் உள்ள தேசம். பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விதமான பார்த்தீங்கன்னா எல்லா அங்கே மினரல்ஸ் எல்லாவற்றையும் அங்கே வைத்திருந்தார். காடுகளில் அங்கே எல்லாம் கிரானைட் எல்லாமே அங்கே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 8:10 ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம், அடிமைத்தன எகிப்து தேசத்தில் இருந்த, ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேசத்துல இல்லாதபடி நாங்கள் கொண்டு வந்ததுனால நீ என்ன செய்யணும், அவரை உன் கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். புசித்து திருப்தியா இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு உங்களுக்கு திருப்தியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம் என்ன, நன்றி தகப்பனே, இப்படியாய் நல்ல தேசத்தை கொடுத்தீங்க, நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கீங்க, இதற்காய் கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்தணும். அதான் மோசே சொல்றாரு. ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் தன் உணர்வு வேணும். ஆண்டவர் எகிப்தில் இப்படி இருந்தோம், கர்த்தரை நம்ம விடுவித்து கொண்டு வந்தாரு, தன் உணர்வுல அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி உணர்வுல இல்லைனாலும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் மோசே சொல்றாரு. எப்படி ஸ்கூல் டீச்சர் நமக்கு பாடங்களை விளக்கி பரீட்சைக்கு இதெல்லாம் வரும், நீங்க இப்படிலாம் செய்தால் வெற்றி பெறுவீங்கன்ட்டு
அதே போல மோசே ஒரு நல்ல டீச்சரை போல அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏப்பா, நீங்க இந்த தேசத்தில் நல்ல தேசத்தில் போகும்போது கர்த்தருக்கு நீங்க புசித்து திருப்தியாக இருக்கின்ற பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணர் கர்த்தர். கர்த்தர் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணர். அதுக்கு மட்டும் இல்ல சொல்றாரு அந்த உபாகமம் 8:11, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற போதும் உன் 13வது வசனம், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க போதும் 14வது வசனத்திலே, உன் இருதயம் மேட்டிமையாகாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின வரும். உன்னுடைய 15வது வசனம், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர்கள் இல்லாத விரட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். 16வது வசனத்தில், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலிருந்து உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். புரியுங்களா? என்ன சொல்றாரு? எப்பா, இப்படியாக நாணித்து 30 அடிமைகளாக இருந்தீங்க, சாப்பிட முடியாத இறைச்சி எல்லாம் கிடைக்காது, அங்கே கிடைச்சாலும் எந்த ஒரு இது உங்களுக்கு உரிமையானது கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது, ஏன்னா நான் இவ்வளவாக உங்களுக்கு தண்ணீரை கொடுத்தேன், வனாந்திரத்தில் வந்தீங்க, உங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை நான் கொடுத்தேன், பாறைகள் மூலமாக எனக்கு தண்ணீரை நான் கொடுத்தேன். இறைச்சி கேட்டீங்க, கீழ்காற்றை அனுப்பி வனாந்திரத்தில் உங்களுக்கு காடைகளை அனுப்பி இறைச்சியை கொடுத்தேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை முறுமுறுத்தாங்க. எவ்வளவோ அவர்களுக்கு யுத்தம் வந்தது, அவர்களுக்கு போராட்டம் வந்தது. பார்வோன் இவ்வளவு தடைகளை கொண்டு வந்தான். கர்த்தர் எல்லா தடைகளும் உடைத்தாரு. வனாந்திரத்தை வரும்போது மன்னாவா கிடைக்கிறதுன்னு சொல்லி இறைச்சி வேணும்னு சொல்லிட்டு அந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே போய் அடிமைகளாக இருந்தால் கூட இறைச்சி கிடைக்குமேன்னு சொல்லி ஆண்கள் எல்லாம் அழுதாங்களாம். பெண்கள் தான் அழுவாங்க, ஆண்கள் அழுதார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியாக தேவனுக்கு விரோதமாய் தேவனை முறுமுறுத்தாங்க, மோசையை முறுமுறுத்தாங்க. கம்ப்ளைண்ட், அவங்களுக்கு ஒரு நன்றி இல்லாத இருதயமாக இருந்தது. புரியுங்களா? அதனால தான் கர்த்தர் என்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என உபாகமம் 8:16, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். 14வது வசனத்திலே, என் சமார்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இரு. இது என் பலத்தில் வந்துச்சு, என்னுடைய முயற்சியில் வந்துச்சு, என்னுடைய ஞானத்தினால் இந்த பிஸ்னஸ் செஞ்சேன், என்னுடைய அறிவுத்திறனால், என் பிள்ளைங்க அறிவுத்திறனால் தான் படித்து முன்னேறினாங்க, என்னுடைய நல்ல புத்தி கூர்மையினால் தான் சம்பாதிச்சு வீடை கட்டினேன்னு சொல்லாத. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ மேன்மைப்படுத்தாத. ஏன்னா நீ என்ன சொல்றாரு? என் சாமர்த்தியம் என் பலன் என்று நீ என்ன செய்யக்கூடாது, உன் இருதயத்தில் கூட சொல்லக்கூடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, பாருங்க, உபாகமம் 8:18, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா! பாருங்க, உன் பலன் சொல்லாதே, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். உபாகமம் 8:18, அது விசுவாச அறிக்கையா சொல்லுங்க. என்னுடைய பலனால் அல்ல, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். என் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். உங்க பலனை, உங்களுடைய நாணத்தை சார்ந்து அதை மேன்மை பாராட்டாதீங்க. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஸ்தோத்திரத்தை, நன்றி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு ஒரு முன் உதாரணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் இப்படி மோசையின் மூலமாக அவர்கள் எப்படியாக அந்த தேசத்திலே நடந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அந்த தேசத்திற்குள்ளாக யோசுவா அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் சென்ற பொழுது அங்கே அவர்கள் கால்கள் வைத்த பொழுது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மன்னா
அவர்கள் கொடுக்கக்கூடிய மன்னா நிறுத்தப்பட்டது. அங்கே பால் நன்றாக பசுமை புரட்சி, பால் விளைந்தது, நல்ல செடிகள் பூக்கள் இருந்தது, தேன் கிடைத்தது. கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். கட்டாத வீடுகள், ஏற்கனவே அங்கே இருக்கிற கானானியர்கள் வீடுகளை கட்டி வைத்திருந்தாங்க. அந்த வீடுகளை எல்லாம் அவர்கள் துரைத்து விட்டு கட்டாத வீடிலே, அவர்கள் நட்டாத தோட்டங்களிலே அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டாங்க. கர்த்தர் எப்படியாக அந்த தேசத்தை அவர்களுக்காக முன்பாக ஆயத்துப்படுத்தி வைத்திருந்தார். அந்த தேசத்தில் கர்த்தர் நினைச்சாரு, எனக்கு நன்றி செலுத்தப்பா, நீ போகிற தேசத்திலே புசித்து திருப்தியா இருக்கின்ற பொழுது ஸ்தோத்திரிக்க கடவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அந்த தேசத்துக்கு சென்ற போது அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சென்று சில நாட்களிலே ஒவ்வொரு 12 கோத்திரங்களும் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு தனித்தனி இடங்களை யோசுவா பிரித்து கொடுத்தாரு. ஒவ்வொருவர்களும் என்ன செய்தாங்க? மனமும் மாமிசமும் போன போக்கிலே தனக்கென்று அந்நிய தேவர்களுக்கென்று விக்கிர ஆராதனை செய்தாங்க, பலியிட்டாங்க. அதனாலே தேவன் என்ன செய்தாரு? நீங்க இப்படி இருந்தீங்கன்னாக்கா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த உவாகமம் 8:20 உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரு? துதிய ஸ்தோத்திரத்தை எதிர்பார்த்தாரு, நன்றி எதிர்பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அப்படி செய்யாததுனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? தேவனிடத்துல அங்கே ஒவ்வொருவருக்கும் தலைவராக ஆண்டவர் அந்த யோசுவா நியமித்து இடங்களை பங்கிட்டு கொடுத்தார். அவங்க என்ன செய்தாங்க? எங்களுக்கு ஆள வேண்டும், ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உங்களுக்கு ராஜாக்களை கொடுத்தா ராஜா உங்களை கஷ்டப்படுத்துவான், அவன் இஷ்டப்படி நடத்துவான் சொன்னார். அவங்க கேட்கல. அதனாலதான் அவங்க என்ன செய்தாங்க? ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு? நியாயவிதிகளுக்கு அப்புறமாக கர்த்தர் என்ன செய்தாரு? ராஜாவை எழுப்பினார். சவுல் ராஜா முதல்ல எழுப்பினாரு. என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். தாவீது ராஜா வந்தார். அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் அவர்கள் என்ன செய்தாங்க? விக்கிர ஆராதனைக்குள்ளாக சாலமோன் விக்கிரங்களை கட்டினான். விக்கிரங்களுக்கு சென்றாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நேபுகாத்நேசர் வந்து என்ன செய்தாரு? சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். அடிமைத்தனத்தில் எருசலேமினுடைய தேவாலயத்தை எல்லாவற்றையும் இடித்து போட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக நேபுகாத்நேசர் அழைத்து கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வேத புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் அதனால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்றாரு? கர்த்தருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஒவ்வொரு நாள் காலை எழுந்த உடனே 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் 94 வயது. ஏன்னா இன்றைக்கு சிறு நேரத்துக்கு அவரோடு பேசினேன் கர்த்தருடைய ஊழியத்தை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பல இடங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், வத்தலக்குண்டு, புளியங்க, அதாவது பெரியகுளம் இப்படி இடங்கள்லாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். 193 கடந்து உற்சாகத்தோடு ஆரோக்கியத்தோடு கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை, பலனையும் பார்வையும் நல்ல சரீரத்தை கொடுத்து கர்த்தரை ஊழியத்தை வலிமையாக செய்து கொண்டு வருகிறார். அதான் நீ சொன்னேன், அப்பா நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கு, பார்த்து நடந்து கொண்டு பார்த்து போங்கன்னு. கர்த்தர் எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரப்பா. கர்த்தர் எனக்கு நன்றி ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் துய்த்து கொண்டே இருக்கிறேன், அவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அவர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்கிறார். ஏன்னா இவாஞ்சலிஸ்ட் வின்சென்ட் ராஜ் அவர்கள், புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, நீங்க தேவனுக்கு எப்பொழுது நன்றி தெரிவிங்க, கர்த்தர் செய்த நன்மையை நன்றி தெரிவிங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா என் வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா என்னோட மூச்சுக்காக பேச்சுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த COVID-19 கொள்ளை நோயில நானோ என் குடும்பத்தார் யாரும் மரித்து போய்விடாதபடி எங்களை பாதுகாத்து நடத்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளையும் மறக்காதீங்க. நீங்க அப்படி ஆண்டவரை துதி என்ன செய்ய உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாள் கிருபையை பெருகி கொண்டு வரும். தேவ பிரசன்னத்தில் நிரம்புவீங்க, அந்நிய பாஷையில் பேசி துதிப்பீங்க. உங்களுக்கு சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், தெய்வீக சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா.
உங்களை கர்த்தர் அற்புதமாய் உங்களையும் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் மட்டும் பாதுகாத்தீர், என்னையும் பாதுகாத்தீர், என் குடும்பத்தையும் பாதுகாத்தீர், எங்களை ஒவ்வொருவரையும் மட்டும் பாதுகாத்ததுக்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபை தயவு இன்னும் வருகின்ற நாள் முழுவதும் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய காரியங்கள் உங்களுக்கு எல்லா விதமான இரக்கங்கள் எங்களோடு இருக்கட்டும். எங்களை கொண்டு இந்த பூமியை செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீராக. எல்லா விபத்திற்கு, வியாதிகளுக்கு, கொள்ளை நோக்கி, தீங்குக்கு எங்களை விலக்கி எங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும், தயவு பெருகட்டும். ஒவ்வொரு வேலும் இயேசு ரத்தத்தை தெளித்து ரத்த கோட்டைகள் கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஏன்னா எப்பொழுதும் உம்மை துதிப்போம், உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரும் நன்றியுள்ளவராக இருக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.